கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க பல வேலைகள் மத்தியிலும் வருகிற உங்களோடு கூட ஆண்டவர் தினந்தோறும் பேசுகிறார். ஸோ எல்லாம் அவர்தான் படைத்தார். எல்லாம் சகலமும், சொல்லுங்க, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும். அப்படியானால் அந்த சகலமும் என்பதில் நானும் அடக்கம்தான், நானும் உள்ளடக்கம். அப்போ நானும் அவரை கொண்டுதான் படைக்கப்பட்டிருக்கிறேன், அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமேன் கேட்கலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்போ எல்லாவற்றையும் படைத்தவர், படைத்ததற்கு ஒரு நோக்கத்தை உடையவராக இருக்கிறார். படிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 16:4. நீதிமொழிகள் 16:4. இன்னொருவர் ரோமர் 11:36. அதையும் எடுத்து வச்சுங்க. ரோமன்ஸ் 11:36. ரோமர் 11:36 ஒரு வசனம் வச்சுக்கோங்க. நீதிமொழியில் 16:4 படிக்கலாமா? கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று உண்டாக்கினார். இல்ல, ஆண்டவர் எல்லாத்தையும் அவருக்கென்று உண்டாக்கினார். என்ன, எது வசனம்? நீங்க நீதிமொழிகளா? நீதிமொழிகள் 16:4. கர்த்தர் சகலத்தையும் அவருக்கென்று, தமக்கென்று, எல்லாத்தையும் அவர் படைச்சிருக்கிறார், அவருக்காக படைத்திருக்கார். அதான் கொலோசையர் 1:16. கொலோசையர் 1:16 அதான் சொல்லுது. அந்த கடைசி பெரிய வசனம், அது கடைசி 2 லைன். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அதே வசனம் தான் இங்க நீதிமொழிகள் 16:4. கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று. இன்னொரு வசனம் படிங்க. ரோமர் 11:36. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும். அப்ப 3 வார்த்தை. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும். அவ்வளவுதான். இதுலயே எல்லாமே அடங்கிடுச்சு. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. முடிச்ச அந்த வசனம் இன்னும் இருக்கா? புதிய மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா, எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது, எல்லாம் அவருடைய வல்லமையினால் ஜீவிக்கிறது, எல்லாம் அவருடைய மகிமைக்காக இருக்கிறது. வல்லமையினால ஜீவிக்குது, மகிமைக்காக இருக்குது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் சொல்லுங்க என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமேன் கேட்கலாமா? ஓகே, இன்னைக்கு விஷயம், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேவன் படைத்தவர், எல்லாவற்றையும் படைத்தவர், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. என்னையும் அவருக்காய் படைத்திருக்கிறார். என்னை எதற்காக படைத்தார்? எதற்காக படைத்தார்? அப்ப என்னை படைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. என்னை தேவன் படைத்ததற்கு there is a reason. அந்த முகாந்திரங்கிற வார்த்தை யார் கேட்கிறா? தாவீது கேட்கிறார். அவங்க அப்பா போய் சொல்றாரு, டேய் உங்க அண்ணன்மாரெல்லாம் யுத்தத்தில் இருக்காங்கடா, போய் பார்த்து சுகம் விசாரிச்சுட்டு இந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வா அப்படின்னு போய் கொடுக்க போறாரு. அங்க ஒரு காவலாளி கிட்ட, அந்த மிலிட்ரியில் வார் நடக்கிற இடத்துல போய், யுத்த காலத்தில் போய் அங்கே ஒரு ஆள்கிட்ட இந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே யுத்தம் பார்க்க போறாரு. அப்போ அங்கே அவங்க அண்ணன் கேட்குறாரு, எங்கடா வந்த, என்ன எதுக்கு வந்தேங்க, அந்த ஆடெல்லாம் யார்கிட்ட விட்ட, என்ன வந்தேன்னு கேட்டா அவர் சொல்றார், நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, நான் இங்கே வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு, முகாந்திரம், காரணம். அப்போ தேவன் என்னை படைத்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. there is a reason, there is a purpose. அதான் திரும்ப சொல்றேன், purpose driven life. என்னை எதற்காக படைத்தார்? அவருக்காக படைத்தார், அவரோடு வாழ படைத்தார். நான் குறுகிய காலத்துக்காய் படைக்கப்பட்டேன். I am not created for a temporary life. I am created for eternity. நித்தியத்துக்காய் படைக்கப்பட்டிருக்கிறேன். I am not here for a short life. ஒரு குறுகிய வாழ்க்கைக்காக நான் படைக்கப்படல. ஸோ வாழ்க்கை என்பது என்ன? அது ஒரு டெஸ்ட். எனக்கு டெஸ்ட் வச்சு என்னை பாஸ் பண்ண வச்சு அந்த வாழ்க்கைக்கு ரெடி பண்றாரு. வாழ்க்கை என்பது என்ன? ஒரு ரிஹர்சல், ஒத்திகை. நிஜமா வாழப்போற வாழ்க்கைக்கு ஒரு முன்னோட்டம், ஒரு ரிஹர்சல். ஒரு ரிஹர்சல் பண்றோம், ஒரு நாடகம் போட்டா ரிஹர்சல் பண்றாங்க இல்லையா? மெயின் பிளே இனிதான் இருக்கு, நிஜ வாழ்க்கை இனிதான் இருக்கு. அந்த நிஜ வாழ்க்கைக்கு ஒரு ஒத்திகையில் இருக்கிறோம். வாழ்க்கை என்பது என்ன? அது தேவன் நம்மிடம் கொடுத்திருக்கிற ஒரு சொத்து மாதிரி. இந்த 50-60 வருஷ வாழ்க்கை, ஒரு 70 வருஷ வாழ்க்கை. நீங்க எத்தனை வருஷம் வச்சீங்க? உங்களுக்கு எத்தனை வருஷம் தோணுதை வச்சீங்க? 100 வருஷம் வச்சுக்கோமே.
ஆண்டவர் அது கொடுத்த ஒரு சொத்து, ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணு. 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து கணக்கெட்டார். எப்படி பண்ண, என்ன பண்ண கேட்டாரு. அந்த 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து உன் வாழ்க்கை எப்படி, என்ன பண்ண, எப்படி பண்ண கணக்கு கேட்பாரு. ஸோ ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நமக்கு இருக்கிற தாளந்து வரங்களை என்ன பண்ணோம், பணம் பொருள், எப்படி லைஃப்ல எப்படி வாழ்ந்தோம், எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பதில் எப்படி வாழ்ந்தோம். நாட் தட் ஹவு லாங் we lived, how we lived, எப்படி வாழ்ந்தோம். இது ஒவ்வொன்றையும் கவனிக்கணும், ஒவ்வொன்றையும் கவனிக்கணும். நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா இந்த உலகத்தில் தேவன் படைத்த எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் அவரை மகிமைப்படுத்துது. மகிமைன்னா என்னன்னு கொஞ்சம் பின்னால சொல்றேன். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு வசனம் படிக்கலாம், சங்கீதம் 19:1, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். Psalm 19:1, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அப்படி போயிட்டே இருக்கு அந்த சங்கீதம். சங்கீதம் 19:1, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆக போதும். வானம் எப்படி மகிமையை வெளிப்படுத்துதுங்க? வானமா இருக்கட்டும், இந்த பூமியா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும். சூரியன் அப்படியே உதிச்சு பிரகாசமா வரும்போது என்ன பிரம்மாண்டமான ஒரு சூரியனா இருக்குல்ல அப்படின்னு சொல்றோம். சூரியன் தன் வேலையை செய்வதனால் தேவனை மகிமைப்படுத்துது. ஆமென் கேட்கலாமா? வானங்கள் பிரம்மாண்டமான இந்த வானத்தை பார்க்கும்போது, ஏ அப்பா எவ்வளவு பிரம்மாண்டமா இந்த வானம் இருக்கு, இது தானா வந்திருக்காது, இதை படைச்ச ஒருத்தர் இருக்கிறாரு. நட்சத்திரங்கள், பிரகாசிக்கு நட்சத்திரங்கள், இதெல்லாம் படைச்ச ஒருத்தர் இருக்கிறார். அது ஒளி கொடுக்குது. பகலை ஆள சூரியனையும், இரவை ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். ஒண்ணுமே இல்லாத ஒரு இருட்டில் சந்திரனும் இல்லை, ஆனா நட்சத்திரத்தை நீங்க பார்க்கலாம். கரெக்டா? சந்திரன் இல்லாத எத்தனையோ நாளை பார்க்கிறோம், ஆனா நட்சத்திரத்தை பார்க்கலாம். ஒரு இருட்டான ஒரு நாள், ஒண்ணுமே இல்லாத அந்த இடத்துல கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு மெதுவா நீங்க கண்ணை திறந்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் தெரியும் இருட்டில். ஒரு அமாவாசை இருட்டுனாலும் ஒரு வெளிச்சம் தெரியும். நட்சத்திரங்கள் அதெல்லாம் அது வேலையை செய்து, அது அந்தந்த வேலையை செய்து, அதுதான் கடவுளுக்கு மகிமையை கொண்டு, கடவுளுக்கு புகழ் கொண்டு வருது. நாம் அப்படி இருக்கிறோமா? கடவுளுக்கு புகழ் கொண்டு வராத ஜென்மம் 2 தான். ஒன்று அந்த சாத்தான், நான் எதுக்கு அவரை வணங்கணும்னா பிசாசா போனான். அடுத்தது நான் என்ன அவரை ஆராதிக்கணுமா அப்படின்னு நினைச்ச மனுஷன். இந்த மனித ஜென்மமும் அந்த தேவதூதனும் தான் 2 பேரும் தான் கடவுளை மகிமைப்படுத்தாத கூட்டம். மற்ற எல்லாமே அவருடைய சகல சிருஷ்டிகளும் அவரைத்தான் மகிமைப்படுத்துது. அது காற்றாக இருக்கட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே தேவனுடைய, இந்த இயற்கையின் மூலமாய் தேவன் மகிமைப்படுகிறார். God speaks through nature சொல்லுவாங்க. கடவுளே இல்லை, கடவுளே இல்லை, அங்கே எங்கேயா கடவுள் இருக்காரு அப்படின்னு சொன்ன ஒருத்தன் ஒரு நாள் நின்றுட்டு இருக்கான். ஒரு மரத்தில் பயங்கர சலசலப்பு, பயங்கர சலசலப்பு. என்னன்னு பார்த்தா அப்படி பார்க்குறான், மேலே குருவி எல்லாம் 2 அப்படியே பயங்கர சலசலப்பில் கத்திக்கிட்டு இருக்கு. பார்த்தா ஒரு பாம்பு ஏறி போகுது மேலே. பாம்பு போகுது, மேலே ஒரு கூடு இருக்கு, குருவி கூடு இருக்கு. அந்த குருவி கூட்டில் முட்டை இருக்கா அல்லது சின்ன குஞ்சுகள் இருக்கா தெரில. குருவிகள் ஒரே சலசலப்பு, பாம்பு வேற அதை பார்த்தோன்னு ஒரே சலசலப்பு. பார்த்துக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அப்படியே போனது, அந்த குருவி அங்கேயும் பறந்து, அதுக்கு அப்படியே பறந்து வந்து அழகுல அப்படியே சின்ன ஏதோ இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து அது கூடு பக்கத்தில் வைக்குது. அந்த நெஸ்ட் what you call it, அந்த குருவி கூடு இருக்கு இல்லையா, அப்படியே போன பாம்பு அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. அதை எடுக்க முடியல, அந்த குஞ்சுகளை பிடிச்சி சாப்பிட முடியல, ஆனால் அந்த முட்டையை சாப்பிட முடியல. அதை பார்த்தவன் குருவிக்கு இந்த மூளை இருக்குன்னா நிச்சயமா கடவுள் ஒருத்தர் இருக்காருங்கன்னு நினைச்சானா. அல்லேலூயா. கடவுள் எந்தெந்த வழியிலெல்லாம் பேசுறாரு பாரு. God speaks through nature, இயற்கை மூலமா பேசுறார். கடவுளே இல்லை, கடவுளே இல்லை, அப்படி இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். படைப்புன்னு ஒன்று இருந்தா படைத்தவர்னு ஒருத்தர் இருக்கணும். If there is a creation, there must be a creator. If there is a law, there must be a law giver. சட்டம்னு ஒன்று இருந்தா சட்டத்தை உருவாக்கினவர் ஒருத்தர் இருக்கணும். சிற்பம்னு ஒன்று இருந்தா if there is a statue, there must be a
ஆர்கிடெக்ட். சிற்பம்னு ஒன்று இருந்தா உருவாக்கின சிற்பி ஒருத்தர் இருக்கணும். கட்டடம்னு ஒன்று இருந்தா அதை கட்டின ஒரு என்ஜினியர் இருக்கணும். சட்டம்னு ஒன்று இருந்தா சட்டத்தை கொடுத்த ஒருத்தர் இருக்கணும். படைப்புன்னு ஒன்று இருந்தா படைத்தவர் ஒருவர் இருக்கணும். கைவேத்து ஒரு ஆளில் சொல்லாமா? சூரியன் படைப்பு, சந்திரன் படைப்பு, நட்சத்திரங்கள் படைப்பு, வானம் படைப்பு, பூமி படைப்பு, இதெல்லாம் படைப்பு. படைப்பே இவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தா இது தானா வரல. படைப்புன்னு ஒன்று இருந்தா படைத்தவர்னு ஒருத்தர் இருக்கணும். அவர் எங்க இருக்காரு? அவரை பார்த்தா தான் நம்புவேன். அவர் படைத்த சூரியனே உன்னால பார்க்க முடியப்பா. அவர் படைத்த சூரியனையே பார்க்க முடியுமா? சூரியனுக்கே இவ்வளவு சக்தி இருந்தா சூரியனை படைச்சவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? ஒரு பலமா கை தட்டலாமா? நல்லா தட்டுங்க, அன்புனால தட்டுங்க. அந்த மரியாதை. அவர் சர்வ வல்லவர். அழகா பாடுறோம்ல, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும், வருதால் அந்த வார்த்தை, மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளர், துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர். is worthy of our praise and he has created us for his glory. வானம் பூமி எல்லாமே தங்கள் தங்கள் வேலையை செய்து ஏதாவது ஒன்று அவருக்கு மகிமையை கொண்டு வருது, அவருக்கு புகழை கொண்டு வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனுக்கு மகிமை உலகத்தின் பல விதங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் படிக்கிறீங்களா? ஆண்டவர் தம்முடைய மகிமையை பல விதங்களில் பைபிளில் வெளிப்படுத்தியிருக்காரு. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு தன்னை வெளிப்படுத்தினார், மோசேக்கு வெளிப்படுத்தினார், ஆசரிப்பு கூடாரத்தில், ஆலயத்தில், பிறகு இயேசு மூலமாக, அப்புறம் சபை மூலமாக தம்முடைய மகிமையை இயேசு வந்த உடனே சொன்னாங்க, அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். படிக்கிறீங்களா? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், ஜான் 1, யோவான் 1ஆம் அதிகாரம். படிங்க 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபை சத்தியம், அதுக்கு மேல படிச்சா ஒளி. 1-4 வரை படிச்சீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. உடனே அடுத்த வார்த்தை வார்த்தைன்னு சொல்லிட்டு அவர்னு வருது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் படிச்சோம்ல, சகலமும் அவரை கொண்டும் அவர் மூலம் அவருக்கென்றும், அவரை கொண்டும் அவரைக்கென்றும். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அன்றி உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, வார்த்தை, பிறகு அவரு, இப்ப ஜீவனு. அந்த ஜீவன் மனுஷனுக்கு இப்ப ஒளி. எப்படி தன்னை வெளிப்படுத்துறாரு? அந்த ஒளி, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே ஒளியாய் வெளிப்பட்டார். ஒரு பிரகாசமான ஒளி சவுலை சந்தித்தது. அப்ப தேவனுடைய மகிமை என்பது ஒளி. தேவனுடைய மகிமை என்பது அவருடைய சுவாபம். தேவனுடைய மகிமை என்பது அவருடைய வல்லமை. தேவனுடைய மகிமை என்பது அவருடைய குணாதிசயம். எல்லாமே தேவனுடைய மகிமை. இயேசு மூலமாய் தேவ மகிமை வெளிப்பட்டது, அதை நாங்கள் கண்டோம். இயேசு கிறிஸ்து தான் the final revelation of God, the complete revelation of God. கடவுளுடைய பூரணமான வெளிப்பாடு இயேசு தான். மேசியா வருவாரு, மேசியா பிறப்பாரு, மீட்பர் வருவாரு, ஒரு நட்சத்திரம் உதிக்கும் வருவாரு, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ஜீசஸ் இஸ் the final and the fullest revelation of God. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் சொன்னார், முடிச்சிட்டாரு. பிதாவை எங்களுக்கு காட்டும். கடவுளை பார்க்கணும், என்னை பார்த்தா அவரை பார்த்த மாதிரிப்பா. அதை காட்டினார், ஒளியாக காட்டினார், வழியாக காட்டினார், மகிமையாக காட்டினார், உண்மையாக காட்டினார், ஜீவனாக காட்டினார். கைவத்தி ஒரு அலையில் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த மகிமை வெளிப்பட்டது. எபிரேயர் 1:3 படிக்கிறீங்களா? ஹீப்ரூஸ் 1:3 டக்குன்னு எடுத்து வேகமா படிங்களேன்.
இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். யாரு? இவர் அவருடைய, இவர் என்பது இயேசு, அவர் என்பது பிதா. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். அப்ப மகிமைன்னா பிரகாசம். மோசேக்கு முச்செடியில அந்த மகிமை தான் வெளிப்பட்டது. ஒளி, பிரகாசம், அக்கினி. அக்கினியாய் இறங்கிடுமே மேல் வீட்டில், மோசேக்கு முச்செடியில இல்லையா? அக்னினாவாக இறங்கிடுமே. ஆண்டவர் எப்படிலாம் தன்னை வெளிப்படுத்தினாரு, நம்முடைய மகிமை எப்படிலாம் காட்டினாரு. அக்கினியாக, மேகமாக, இடியாக, புகையாக. அந்த மலை முழுவதும் புகையாக இருந்தது. அக்கினி, புகை. கடவுள் தன்னை அப்படி மக்கள் புரிந்து கொள்கிற விதத்தில் வெளிப்படுத்தினார். அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை காண்பிக்க, எவ்வளவு வல்லவர், எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு பயப்படத்தக்கவர். பயப்படத்தக்கவர் அவர்தான் போட்டிருக்கு பைபிள்ல. இல்ல, பயப்படத்தக்கவர், அதிசயங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யாரு? அவர் ஒப்பிட முடியாதவர். இதெல்லாம் நமக்கு தேவனை குறித்த வெளிப்பாடு. கடவுள் யார், நம்ம ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவர், இந்த ரெவலேஷன் நமக்கு வரணும். அந்தாதான் நம்ம அவரை துதிக்க முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அப்போ குமாரன் தேவனுடைய மகிமையின் பிரகாசம். அவருடைய மகிமைக்காகத்தான் நம்மளை படைச்சாரு. பார்த்தோமா இல்லையா? படிச்சோமா இல்லையா? ரோமர் 11:36 திரும்ப படிங்க. ரோமர் 11:36. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்கு மகிமை உண்டாகத்தான் எல்லாம் இருக்கு. அவருக்கு புகழ், அவருக்கு மகிமை, அவருக்கு பெருமை. அவருடைய நாமம் உயரணுமே. பாடணும்ல, உங்க நாமம் உயரணுமே, உங்க நாமம் பெருகணுமே, உங்களை மக்கள் பெரிய ஆள்னு சொல்லணுமே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்ற வார்த்தை இருக்க பரமண்டல ஜபத்தில் சொல்லி கொடுத்தாருல. அவர் ஹெவன்லி ஃபாதர், ஹேலோட் பி தை நேம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம். சொல்லுங்க சொல்லுங்க. பெந்தேகோஸ்தேக்காரங்க சொல்றதுக்கே யோசிக்கிறாங்க. சில சபையில் சொல்லாமல் ஜபமே வரமாட்டாங்க அவங்களுக்கு. அவங்க அப்படி இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கிறோம். வசனம் தான் சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உம்முடைய நாமம் பெரியது என்று அறியப்படுவதாக. அதான் அர்த்தம். பரிசுத்தப்படுவதாக என்ன அசுத்தமாக இருக்கு? இல்லை, அதனுடைய ஒரிஜினல் மீனிங்ல ஹேலோட் பி தை நேம் என்ன, லெட் யுவர் நேம் பி நோன் அஸ் கிரேட், லெட் யுவர் நேம் பி மேட் கிரேட். உங்க நாமம் பெரிதாய் மாறுவதாக, பெரிதென்று அறியப்படுவதாக. தட்ஸ் த ரியல் மீனிங். அப்போ க்ளோரினா என்ன? மகிமை, 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 மாட்சிமைன்னு பாடுறோம். தேவனை மகிமைப்படுத்தணும்னா என்ன? அப்ப ஆண்டவருடைய மகிமைக்கு தான் கர்த்தர் நம்மளை படைச்சிருக்கிறாரு. அந்த மகிமைக்கு நம்ம எப்படி நம்ம வாழ்றது? இன்னொரு வசனம் படிங்க, ஏசாயா 43:7. இன்னொருத்தர் படிங்க, ரோமர் 3:23. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்த படைத்து அல்ல, நான் என் மகிமைக்காக படைத்த எல்லாரையும் கொண்டு வாங்க. அப்ப கடவுள் மனிதனை படைத்தது எதுக்காக? அவருடைய மகிமைக்காக. அந்த மகிமைனா என்ன? பிரகாசம். அந்த மகிமைனா என்ன? சுவாபம். அந்த மகிமைனா என்ன? கனம். அந்த மகிமைனா என்ன? பரிசுத்தம். அதெல்லாம் நம்ம மூலமா வெளிப்படணும். அதுதான் அர்த்தம். எவ்ரிதிங் மஸ்ட் பி ரிவீல்ட் த்ரூ அவர் லைஃப். What does it mean when the Bible says I have created all for my glory? என்னுடைய மகிமைக்கென்று நான் சிருஷ்டித்தேன். இந்த மகிமையை மனுஷன் இழந்துட்டான். ரோமர் 3:23. all have sinned. வாசிங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை, அந்த மகிமை, நான் எந்த மகிமைக்காய் படைச்சனோ, எந்த மகிமையோட மனுஷனை படைச்சனோ அதை மனுஷன் இழந்துட்டான். man has lost. மனுஷன் நான் ஒரு உயர்ந்த நோக்கத்தோட படைச்சேன், அதை இழந்துட்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப ஆண்டு வருத்தப்படுறாரு. எல்லாரும் பாவம் செஞ்சு மகிமை இழந்துட்டாங்க. பாவத்தை இருட்டுன்னு சொல்லலாம், ரட்சிப்பை வெளிச்சம்னு சொல்லலாம். நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு வெளிச்சம் உதித்தது, நீங்க பாவம் செஞ்ச உடனே இருட்டு. அப்ப மகிமையான ஒரு பிரகாசம். எந்த மனுஷனையும் இயேசு என்ன செய்கிறாரா?
பிரகாசிக்க பண்ணுகிறார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளிதான் மெய்யான ஒளி. அப்போ மகிமைனா ஒளி, மகிமைனா பிரகாசம், மகிமைனா அவருக்கு பரிசுத்தர். அதுக்கு தான் நம்மளை படைச்சாருன்னா அவரை நம்ம காட்டுறதுக்கு படைச்சாரு. அவ்வளவுதான், சிம்பிள். அவருடைய மகிமைக்காக படைச்சாருன்னா அவருடைய மகிமையை நம்ம உலகத்துல காட்டுறதுக்கு, அவருடைய மகிமையை நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு காட்டுறதுக்கு. எதெல்லாம் காட்டணும்? அவருடைய சுவாபத்தை காட்டணும். நான் தேவனை மகிமைப்படுத்த போறேன் நீங்க சொல்றீங்கன்னா, I am going to glorify God. You know what does it mean? I am going to show Jesus. That's the meaning. நான் தேவனை மகிமைப்படுத்த போறேன்னா கை தட்டுறதுல மட்டும் இல்லை, சொல்றோம் நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அது வர்ஷிப், a part of worship. வர்ஷிப்ல ஒரு சின்ன பகுதி. வாழ்க்கையே தேவனுக்கு மகிமையா இருக்கும். என்னுடைய மகிமைக்கென்று அவங்கள படைச்சேன், கொண்டு வா அவங்கள. அதை படிங்கம்மா, ஏசாயா. திரும்ப அந்த ஏசாயால வாஸ்தமே 43:7. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து, பாருங்க, கொண்டு வா எல்லாம், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா பக்கத்துல இருந்தும் என் நாமத்தின் மகிமைக்காக நான் படைச்சவங்களை கொண்டு வா. எனக்காக தான் படைச்சிருக்கு. அவங்க என்ன மகிமைப்படுத்தணும்? என்ன மகிமைப்படுத்தணும்னா நல்லா புரிஞ்சுங்க. என்ன மகிமைப்படுத்தணும் அப்படின்னு என்ன? சும்மா கை தட்டணுமா? இல்ல. சும்மா 2 பாட்டு பாடணுமா? இல்ல. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே ஒரு பாட்டு பாடிட்டா போதுமா? இல்ல. நீங்க இயேசுவை வாழ்ந்து காட்டணும். வெரி சிம்பிள். I just want to make it very simple. Live like Jesus. 3 வார்த்தை தான். When I live like Jesus, I glorify God. இயேசுவை போல வாழணும். எழுதி வச்சீங்க. சிலருக்கெல்லாம் நான் பைபிள் கிஃப்டா கொடுப்பேன். கொடுக்கும்போது சில வசனங்கள் எழுதும், நிறைய இடங்களுக்கு live like Jesus அப்படிதாங்க. இயேசு போல வாழுங்க, அதுதான் மகிமை. சூப்பர். என் பையன் என்ன மாதிரி இருக்கான்ப்பா, என் பையன் என்ன மாதிரி இருக்கிறான். live like Jesus. Let us reveal and reflect Jesus. இயேசு போல. இந்த காலத்து பாட்டு பாடும், இயேசு போல, இயேசு போல, இயேசு போல, இயேசு போல, இயேசுவை போலாவேன். அழகான பாட்டு, சின்ன சிம்பிள் கோரஸ். இயேசுவை போலாவேன், இயேசுவை போலாவேன். கடைசி லைன், இயேசுவை போல் ஆக்கும். லைக் ஜீசஸ், லைக் இயேசு போல. இந்த காலத்தில் நிறைய பேர்லாம் இந்த பேட்ஜெல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, பேட்ஜெல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த பாட்டு அடிக்கடி பாடுவாங்க, இயேசுவை போல ஆவேன், இயேசுவை போல ஆக்கும். நம்ம எவ்வளவு மாற வேண்டியிருக்கு. நான் மாறிட்டேன் பாஸ்டர். அப்படி யாராவது இங்கே இருக்கீங்களா? கொஞ்சம் கை தூக்கி பார்க்கலாமா? நீங்கள் யாருக்கு பேசுறீங்க பாஸ்டர்? நான் மாறி எவ்வளோ நாள் ஆச்சு, நான் ஒன்றும் மாற வேண்டியதில்லை. அப்படி யாராவது இருக்கீங்களா? நீங்கள் பேசுங்க, நான் உட்கார்ந்து கேட்கிறேன். ஏன்னா நானே நிறைய மாற வேண்டியிருக்கு. ஒரு கூட்டத்தில் பாஸ்டர் இங்கே கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் பிரச்சனை இருக்குது, அதனால் பார்த்து பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க பாஸ்டர்கிட்ட. அவர் ஏற்கனவே பயங்கரமான முரடனாக இருந்து ரட்சிக்கப்பட்டவர். கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க, இந்த பப்ளிக் மீட்டிங் பாஸ்டர் இந்த கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் பிரச்சனை இருக்குது, பார்த்து பேசுங்கன்ட்டு. பார்த்து பேசுங்கன்னு சொன்னால் எப்படி பேசணும்? இவர் ஸ்டேஜ் ஏறின உடனே திருநெல்வேலியில் இங்கே எவமில் ஆர்எஸ்எஸ் அவர் எடுத்த பாஸ்டர் இல்லை, இங்கே எவமில் ஆர்எஸ்எஸ், இது உங்க ஆர்எஸ்எஸ்லாம் இருக்கிறானா? பாரு, நானே பாதி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இன்னும் ஒழுங்காக அவர் சொன்ன ஸ்டேஜில் ஏறி, நானே இன்னும் முழுசாக ரட்சிக்கப்படல, பாதி தான் பட்டிருக்கேன், தைரியம் இருந்தால் வானா வருவானவன். இதோட கூட்டம் சூப்பராக நடந்துச்சு. அப்படியே இருந்துக்காங்க ஆட்கள். அங்கே சொல்லுவாங்க, வாழை போல இயேசு போல, அவரை போல வாழலைன்னு அவர் சொல்லுவார், நீ போல இயேசு போல, இயேசு போல, இயேசு போல, நீ அவரை போல இல்லைன்னா நீ போல போங்கிறதுக்கு சொல்லுவாங்க. போல வாழ அதையும் ஒருத்தர் அந்த இயேசு பாருங்க, அந்த சிலுவையில் சொல்றாரு பாருங்க, ஏலி ஏலி. அதை ஒரு ஆள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இயேசுநாதர் நாடார் தான், ஏன்னா சிலுவையில் ஏழை ஏழைன்னு கூப்பிட்டாரு. எடப்பா
எனக்கு பைபிள் கூட தெரியலையப்பா. ஏழை ஏழைன்னு தான் கூப்பிட்டாரான். ஐயோ ஆண்டவரே. ஓகே, அப்போ இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம். என்ன? என்னுடைய மகிமைக்காக உங்களை படைச்சேன். அப்போ எப்படி நம்ம மகிமை கொடுக்கறது? பணத்தை நீ எனக்கு பணம் கொடுக்கணும் படைச்சனா பணத்தை கொடுத்துடலாம். காசுக்காக படைச்சனா காசு கொடுத்துடலாம். மகிமைக்காக படைச்சனா how are you going to give your glory? அந்த gloryனா என்ன? கேரக்டர் தான். God's glory is God's character. Reveal his character. இயேசுவை வாழ்ந்து காட்டுங்க, அவ்வளவுதான். இயேசு போல வாழாத எவராலும், நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும், அவருக்கு மகிமை வராது. என் மகிமைக்காக உங்களை படைச்சிருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களை மகிமைப்படுத்தணும்னு நம்ம சொல்லும்போது, நல்லா புரிஞ்சுங்க, ஏசப்பா நான் உங்களை மகிமைப்படுத்தணும்ப்பான்னு சொல்லும்போது உங்களை போல வாழணும்ப்பா, அதான் ஜெபம். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா இல்லையா? இப்போ மகிமைங்கிறது டக்குன்னு கை தட்டுறது, எல்லாம் கத்துற மகிமை ஆராதனைகள் இப்படிலாம் பேசி பழகிட்டோம். அது இல்லை. ரியல் க்ளோரி என்பது லிவ் லைக் ஜீசஸ். ஏசு போல வாழணும், ஏசு போல வாழ்ந்து காட்டணும். அது இட்ஸ் நாட் ஈஸி. இட்ஸ் நாட் ஈஸி. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஈஸி இல்லை. இட்ஸ் வெரி டஃப். ஏசு போல வாழ்வது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் அதை வாழணும்னு தான் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே வாழணும். ஆமேன் கேட்கலாமா? அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை என்ன செய்யணும்? நம்மளை அதுக்கு மாற்றிக்கணும். நம்மளை மாற்றிக்கணும்.